அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸில் இயற்பியல் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 and 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளை அடிப்படை ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, அளவீடு என்பது ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு அப்பொருளுக்கு அல்லது நிகழ்வுக்கு ஒரு எண் மதிப்பை வழங்குவதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் சரியானது. ஸோ இரண்டும் சரியானது. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கன அளவு என்பது ஒரு வழி அளவாகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அலகும் உண்டு. ஸோ ரெண்டுமே சரியானது. ஆன்சர் சி. SI அலகு முறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? மொத்தம் 7 அலகுகள் உள்ளன. இயற்பியல் அளவுகளையும் அதன் வாய்ப்பாடுகளையும் பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உந்தம். ஸோ உந்தமுக்கு வந்து நிறை இன்டூ திசை வேகம். ரெண்டாவது முடுக்கம். ஸோ முடுக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திசை வேகம் டிவைடட் பை காலம். அடுத்தது விசை. ஸோ விசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை இன்டூ முடுக்கம். கடைசியாக அழுத்தம் பார்த்தீங்கன்னா விசை டிவைடட் பை பரப்பளவு. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டானது. ஆற்றல் என்பதன் வாய்ப்பாடு எது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசை இன்டூ தொலைவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல். பரப்பு இழைவிசையின் வாய்ப்பாடு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசை இன்டூ நீளம். நியூட்டன் என்பதற்கான சரியான விளக்கம் எது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து இந்த டிவைடர் இல்லாமல் இந்த எஸ் மேலே போனால் அப்போ என்ன ஆகும்னா -2 ஆகும். ஸோ ரெண்டுமே சரியானது தான். ஒரு வானியல் அலகு என்பது? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து, ஒரு ஒளியாண்டு என்பது 9.45 × 10⁻15 மீட்டர். ஒரு விண்ணியல் ஆரம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 3.26 ஒளியாண்டு. அடுத்து பொறுத்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் நம்ம என்ன சொல்லலாம்னா 10⁻3 மீட்டர் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வானியல் அலகு. ஸோ நம்ம வானியல் அலகு தான் நமக்கு தெரியும் 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து ஒளியாண்டு. ஸோ ஒளியாண்டு பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்து விண்ணியல் ஆரம். ஸோ 3.08 × 10⁻10 மீட்டர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. அடுத்தது, வெறும் கண்ணால் காணக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனில் இருந்து 500 விண்ணியல் ஆரம் தொலைவிற்குள் உள்ளன. ஸோ ரெண்டுமே சரியானது. ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுகளுக்கு இடையான தொலைவு கீழ்காணும் எந்த அலகால் அளவிடப்படுகிறது? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஆங்ஸ்ட்ராம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, நிறை என்பதன் SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் ஆகும். ஸோ ரெண்டுமே சரியானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக ஃபெர்மி. ஸோ இந்த ஃபெர்மினா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து 10⁻−15 மீட்டர் எதை சொல்லுவாங்க. அடுத்து ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து 10⁻−10 மீட்டர். ரெண்டாவது நேனோமீட்டர். ஸோ நேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10⁻−9 மீட்டர். லாஸ்ட்டாக இருக்கிறது மைக்ரான் 10⁻−5 மீட்டர். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டானது. அணு நிறை அலகு என்பது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா C⁻12. ஒரு மில்லியனம் என்பது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.16 × 10⁻9 வினாடி. அடுத்து பாருங்கள், நீரின் முப்புள்ளிகளுள் அல்லாதது எது? ஸோ இதில் எது வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொதிநிலை நீர் இதில் இருக்காது. ஸோ என்னென்னு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். வெப்பநிலை கீழ்காணும் எந்த அலகல் மூலம் குறிப்பிடப்படுகிறது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்டு கெல்வின். ஸோ எல்லாமே சரியானது. இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவை கீழ்காணும் எதை கொண்டு குறிக்கிறோம்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻26 மீட்டர். பால் வழித்திரள் அண்டத்தின் நிறையை எவ்வாறு குறிக்கலாம்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.2 × 10⁻41 கிலோகிராம். திருகு அளவியின் அளவுகள் எந்த அலகில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மில்லி மீட்டர். அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க. ஸோ பீட்டா. ஸோ பீட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻15. அடுத்து டெரா. ஸோ டெரானா 10⁻12. அடுத்து ஜிகா. ஸோ ஜிகா பார்த்தீங்கன்னா 10⁻9. மெகானா 10⁻5. ஆன்சர் ஏ.
ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் இருக்கலாம்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12% இது இருக்கும். அடுத்த பாயிண்ட், ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் தராசு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் தராசு. அடுத்தது, நகைக்கடையில் பயன்படுத்தப்படும் தராசு என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணியல் தராசு. ஸோ மாற்றி முடிச்சுட்டேன், எண்ணியல் தராசு. அடுத்து, சுருள் வில் தராசு எந்த விதிப்படி இயங்குகிறது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுக்ஸ் விதிப்படி இது வந்து இயங்குகிறது. பூமியில் ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 490 நியூட்டன். நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.63 மீட்டர் டிவைடட் பை வினாடி ஸ்கொயர். 1 ml. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப். எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு. ஸோ என்ன பேர் மீட்டர் வினாடி -1. ஸோ இல்லைனா மீட்டர் டிவைடட் பை வினாடி. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது, இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்கத்தில் உள்ளன. ஸோ ரெண்டுமே சரியானது. எஸ்ஐ முறையில் திசைவேகத்தின் அலகு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி -1 இல்லைனா வந்து மீட்டர் டிவைடட் பை வினாடி. ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்து 3 சமன்பாடுகளை வழங்கியவர். ஆன்சர் நியூட்டன். கீழ்காணும் கூற்றுகளில் எது வந்து சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, காற்றுள்ள இடத்தில் கீழ்நோக்கி எறியப்படும் கல் மற்றும் காகிதம் ஆகிய இரண்டில் கல் முதலில் தரையை தொடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது, காற்றில்லாத இடத்தில் கீழ்நோக்கி எறியப்படும் கல் மற்றும் காகிதம் ஆகிய இரண்டில் காகிதம் முதலில் தரையில் தொடும். ஸோ ரெண்டுமே சரியானது. ஆன்சர் சி. மைய நோக்கு விசையின் எண் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா F = mv² டிவைடட் பை r. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாய்ப்பாடுலாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, உந்து விசையின் SI அலகு. ஆன்சர் நியூட்டன். ஒரு பாஸ்கல் என்பது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் m-2. ஸோ இல்லைனா வந்து n டிவைடட் பை m². கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, திரவங்கள் மற்றும் வாயுகள் இரண்டும் பொதுவாக பாய்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது, திடப்பொருட்களை போலவே பாய்மங்களும் எடை உண்டு. ஸோ ரெண்டுமே சரியானது. ஸோ அடுத்த பாயிண்ட், கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? ஒரு கொள்கலனில் நிரப்பப்படும் பாய்மானது அனைத்து திசைகளிலும் அனைத்து புள்ளிகளிலும் அழுத்தத்தை வெளிப்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் சீரற்ற மற்றும் வேகமான இயக்கத்தில் இயங்கும். ஸோ ரெண்டுமே சரியானது. திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணி கீழ்கண்டவற்றுள் எது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆழம், அடுத்து திரவத்தின் அடர்த்தி, அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ மூணுமே சரியானது இவை அனைத்தும். அடுத்தது, திரவ தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தம் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? ஸோ இது பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டினில் இதுவும் ஒன்று. P = PHG. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும், மேலும் அதற்கு எடை உள்ளது என்பதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. ரெண்டாவது, வளிமண்டல அழுத்தம் என்ற குறிப்பிடுவது கடல் மட்டத்தில் உள்ள அழுத்தத்தை குறிக்கிறது. ஸோ ரெண்டுமே சரியானது. சராசரி வளிமண்டல அழுத்தம் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 101.3 kPa. முதலாக பாதரச காற்றழுத்தமானி உருவாக்கியவர். ஆன்சர் டார்சிலி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பாதரச காற்றழுத்தமானியில் ஒரு முனை திறந்தும் ஒரு முனை மூடியும் உள்ள நீண்ட கண்ணாடி குழாயை பாதரசம் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, காற்றழுத்தமானி அதில் உள்ள பாதரசத்தை வெளியில் உள்ள காற்றின் அழுத்தத்துடன் சமன் செய்து இயங்குகிறது. ஸோ ரெண்டுமே சரியானது. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, பாதரசத்தின் அடர்த்தி. ஸோ இது எப்பயுமே ரிப்பீட்டராக கேட்குறது. ஆன்சர் 13,600 கிலோகிராம் மீட்டர் -3. வளிமண்டல அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ATM. ஸோ அடுத்து முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ATM என்பது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.013 பார். அடுத்து, ஒவ்வொரு 1 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவிலும் டேஷ் அளவில் உள்ள விசை செயல்படுகிறது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 1.013 கிலோ நியூட்டன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.